கர்த்தருடைய பரிசுத்தமான நல்ல நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் ஒரு விசை அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஆண்டவராகிய இயேசுவினுடைய அற்புதங்களை குறித்த செய்திகளை நாம் தொடர்ந்து வாசித்து வருகிறோம். இன்றைக்கு மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5 13 வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். இங்கே ஆண்டவராகிய இயேசுவானவர் கப்பர்நகூமிலே பிரவேசித்த பொழுது அங்கே 100க்கு அதிபதியாய் இருந்த ஒருவன் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் வந்து, என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறான், மரணத்துக்கு ஏதுவாக அவன் துடித்து கொண்டிருக்கிறான், எனவே அவனை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் வருகிறான். இங்கே ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரோமர்களுக்கிடையிலே அந்த காலத்தில் வேலையாட்களாக இருப்பவர்கள் அடிமைகளைப் போல நடத்தப்பட்டார்கள். அதிலும் சொல்ல போனால் இன்றைய நாட்களிலே சந்தைகளிலே மிருகங்களையும் பறவைகளையும் விற்பது போல அன்றைய நாட்களிலே மனிதர்களை வேலையாட்களாக சந்தைகளிலே விற்கிற ஒரு வழக்கம் இருந்தது. இப்படி சந்தைகளிலே வாங்கப்பட்ட ஒரு வேலைக்காரன் அவன் திமிர்வாதக்காரனாய் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற அந்த இக்கட்டான நிலையிலிருந்து அவனை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தை உடையவனாக அந்த 100க்கு அதிபதி விளங்கி இருக்கிறான். ஆனால் ஒருவேளை சரியான வேலையை செய்யாத இருப்பானால் அவனை மறுபடியும் கொண்டு போய் சந்தையில் விற்று போடுவார்கள். ஆனால் இந்த 100க்கு அதிபதி எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், மனிதர்களாக வேலையாட்களையும் பார்த்து சரியாக நடத்துகின்ற ஒரு நல்ல உள்ளம் படைத்தவனாக அவன் இருந்திருந்தான். எனவே வேலையாளும் கூட தன்னுடைய வீட்டில் ஒருவனாக எண்ணி அவன் எப்படியாவது அந்த திமிர்வாதம் என்ற நோயிலிருந்து அவன் விடுதலை அடைய வேண்டும், அவன் சுகம் பெற வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில அவன் ஆண்டவரிடத்தில் தன்னுடைய கோரிக்கையை வைக்கிறதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அதிலும் முதலாவதாக அவன் அந்த சபையின் மூப்பர்களிடத்தில் சென்று அந்த கோரிக்கையை வைத்ததாக வரலாறு சொல்லுகிறது நமக்கு. லூக்கா 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது அங்கே சபையினுடைய மூப்பர்களும் பிரதிநிதிகளுமாக சென்று ஆண்டவராகிய இயேசுவானவர் கப்பர்நகூமிலே பிரவேசித்த பொழுது அவரிடத்தில் இப்படியாக ஒரு வேண்டுதலை வைக்கிறார்கள். இவன் நமக்கென்று ஒரு ஜெபாலயத்தை கட்டியவன், நம்முடைய மக்களை நேசிக்கிறவன் என்று அவனுக்காக பரிந்துரை செய்கிறார்கள். அவனுக்கு உதவி செய்ய வேண்டும், அவனுடைய வேலைக்காரனை சுகப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் பரிந்துரை செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவனுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், தேவனுக்கென்று மக்கள் செய்கிற ஆராதனைகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுக்கிறவனாக இருந்தான். அப்படிப்பட்டவர்களிடத்திலே அதிகமான அன்பு காட்டினான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டது எண்ணி பாருங்கள். அவன் ஒரு விக்கிரக வணக்கத்தை வணங்குகிற ஒரு வழிபாட்டை உடையவன், ஒரு இராணுவ வீரன், புறமதத்தான். ஆனால் அந்த தேவனை தொழுது கொள்கிற மக்கள் மீது அவனுக்கு அளவு கடந்த ஒரு பேரன்பு இருந்தது. அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு குறித்த செய்திகளை அவன் அனுதினமும் கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த வெளிப்பாடு தன்னுடைய வேலையாளை எப்படியாவது சுகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் அவனுக்குள்ளாக வந்தது. எனவே அவன் முதலாவதாக ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசித்தான். அவனுக்கு அதிகமான விசுவாசம் வந்தது. எனவே அந்த நம்பிக்கையின் உறுதியில் அவன் ஆண்டவராகிய இயேசுவை சந்திக்கிறான். அப்படி அவன் சந்திக்கிற பொழுது அவன் வைக்கிற கோரிக்கை என்ன? என் வேலைக்காரனை சுகமாக்க வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது. ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தார்? நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். உடனடியாக அவனிடத்தில் ஒரு பதில் வந்தது. ஐயா, நீர் என் வீட்டிலே வர நான் பாத்திரன் அல்ல, நீர் என்னுடைய வீட்டிலே பிரவேசிக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, எனக்கு அந்த தகுதி இல்லப்பா, நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொத்தமாவான் என்று சொன்னான். அப்படியானால் அவனுக்கு ஆண்டவராகிய இயேசுவின் மேல் இருந்த அந்த விசுவாசம்,
அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தது என்பதை எண்ணி பாருங்கள். இங்கே ஒன்றை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவனுக்காக ஆண்டவரிடத்திலே பரிந்துரை செய்த அந்த மூப்பர்களின் பிரதிநிதிகளுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம், ஒரு விசுவாசம் ஆண்டவரிடத்தில் காணப்படவில்லை. அவர்களிடத்தில் அந்த குறைவு இருந்தது. அந்த சுவிசேஷத்தின் ஆவியை அவர்கள் பெறாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த 100க்கு அதிபதி, இந்த ஒரு ரோமானியன் ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசித்தான், அவரை பற்றி கொண்டான். எப்படியும் அவரால் என்னுடைய வேலையாளுக்கு சுகம் கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை, அந்த உறுதி அவனுக்குள்ளாய் இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எண்ணி பாருங்கள். சில நேரங்களில் நாம் எப்படியாக சொல்லுகிறோம், நாங்கள் 3-4 தலைமுறையாக ஆலயத்துக்கு செல்லுகிறவர்கள், வேதாகமத்தை வாசிக்கிறவர்கள், கற்பனைகளை பின்பற்றுகிறவர்கள், இயேசு மேல் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவர்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சுவிசேஷத்தின் ஆவி நம்மிடத்தில் இருக்கிறதா? ஆண்டவராக இயேசு மேல் இருக்கிற அந்த விசுவாசத்தில் உறுதித்தன்மை இருக்கிறதா? நம்பிக்கை இருக்கிறதா? சில நேரங்களில் ஏன் மனம் சஞ்சலித்து போகிறது? ஏன் பின்வாங்கி போகிறோம்? எண்ணி பாருங்கள். அந்த மூப்பர்களைப் போலத்தான் நம்முடைய வாழ்க்கை முறையும் இருக்கிறது. ஒரு புறமதத்தை சார்ந்தவன், ஒரு விக்கிரக வணக்கத்தை வழிபடுகிறவன் இருந்த அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை இன்றைக்கு எத்தனை பேரிடத்தில் காணப்படுகிறது என்பதை எண்ணி பாருங்கள். அன்பானவர்களே, தேவனுடைய இரக்கத்தின் மீது நாம் உரிமை பாராட்டுவது மட்டும்தான் நம்முடைய மிக பெரும் தேவையாக இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும். தேவனுடைய இரக்கம், அவருடைய கிருபை அல்லாமல் நம்மால் எதையும் இந்த உலகத்திலே ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது, எதையும் சாதிக்கவும் முடியாது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம் கிறிஸ்துவை பற்றி கொண்டான். அது மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசுவை எப்படி பார்த்தான் தெரியுமா? மனித இனத்தின் நண்பராக, இரட்சகராக அவரை பார்த்தான். ஏனென்று சொன்னால், அவரிடத்தில் செல்லுகிறவர்கள் அனைவருக்கும், எந்த மதம் சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நாடு, மொழி, இனம், மக்கள் என்ற நிலைக்கு அப்பாற்பட்டு ஒவ்வொருவரையும் அவர் மீட்கிறவர், ரட்சிக்கிறவர், சுகமளிக்கிறவர் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை அவனிடத்தில் வந்தது. அந்த நம்பிக்கை இன்றைக்கு எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களிடத்தில் கூட இப்படிப்பட்ட அந்த உறுதித்தன்மை விசுவாசத்தில் இருக்கிறதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அது நமக்கு வெட்கக்கேடு அல்லவா? எண்ணி பாருங்கள். இவன் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறான். புதிதாய் வந்தவன், அவனிடத்தில் இருந்த அந்த பக்தி, அந்த நம்பிக்கை, ஆண்டவர் மேல் இருந்த அந்த உறுதித்தன்மையை எண்ணி பாருங்கள். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று அவரிடத்தில் முறையிடுகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று சொன்னார். அதற்கு அவன் கொடுத்த பதில் என்ன? ஐயா, நீங்கள் என்னுடைய இல்லத்திற்கு வருகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. என்னிடத்தில் வேலையாட்கள் மிகுதி. ஒருவனை வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான், நான் சொல்லுகிற வேலைகளை எல்லாம் செய்கிறார்கள் என்பதை சொல்லுகிற பொழுது ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே. ஒரு புறமதத்தான இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான பக்தி இருக்கிறதே, அந்த நம்பிக்கை இருக்கிறதே என்பதைத்தான் இன்றைக்கு நமக்கு இந்த உலகத்துக்கு சொல்லி வைத்திருக்கிறார். விசுவாசம், நம்பிக்கை, இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்ற அந்த பக்தி வைராக்கியம் நமக்கு காணப்படுகிறதா? ஏன் குறைவு இருக்கிறது? அவர் ஆச்சரியப்பட்டார். அங்கே அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ போகலாம், நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆகக்கடவுது என்று சொன்னார். அதற்கு பிறகு நடந்தது என்ன? எந்த நேரத்திலே, எந்த நாளிகையிலே அவர் நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொன்னாரோ, அதே நேரத்திலேயே அந்த திமிர்வாதக்காரன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான், உலாவ ஆரம்பித்தான், தன்னுடைய வேலைகளை சரியாய் செய்ய ஆரம்பித்தான். அன்பானவர்களே, இதை எண்ணி பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும்,
தீத்து 3 அதிகாரம் 5 இப்படியாக சொல்லுகிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார். நாம் அனைவரும் பாவிகள், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் பாவத்தை உணர்ந்து தொலைத்து அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு மனம் திரும்பி நாம் கர்த்தருக்குள்ளாய் வருகிற பொழுது அவர் மன்னிக்க காத்து கொண்டே இருக்கிறார். நமக்கு பரிந்துரைகள் தேவையில்லை. நமக்கு தேவையானது என்ன என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசுவின் மேல விசுவாசம், நம்பிக்கை தேவை. சுயத்தை சார்ந்திருக்கிற அனைத்து செயல்களையும் விட்டுவிடுங்கள், அவைகளை நம்மை விட்டு நீக்கி விடுங்கள். கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். நமக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தின் துளிகளில் உங்களுக்கும் பங்குண்டு என்பதை எண்ணி பாருங்கள். அப்பொழுது அந்த விசுவாசத்தின் உறுதித்தன்மை நம்மிலும் அற்புதங்களை நடப்பிக்கும், நம்மிலும் ஆச்சரியங்களை கொண்டு வரும், நம்மையும் பரலோகத்துக்கு கொண்டு வரும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்படிப்பட்ட விசுவாசத்துல உறுதியாக இருக்க போகிறோமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.